ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிச்சன் டூரில் ஆர்கனைசிங் பார்ட் 2. இந்த யூடியூப் வரலாறுலையே நான் வந்து யூடியூப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் அவ்வளோதாங்க ஆகுது. இந்த 40 நாளில் நான் போட்ட எல்லா வீடியோலையுமே லாங் வீடியோவில் அதிக வியூஸ் போனது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் கிச்சன் டூர் தான் வந்து அதிகமாக போயிருக்கு. அதனால தான் வந்து கிச்சன் டூர் ஆர்கனைசிங் பார்ட் 2 போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன தடவை கிச்சன் டூர் போட்டிருந்தப்ப 2 சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாண்ட் வந்து இங்கே வைக்காதீங்க, ஃபயர் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் இது வந்து வச்சுருக்கிறேன். இந்த இதுலேருந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ வந்து இங்கே எந்த ஒரு இதுவும் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இது வேறு இடத்துல வைக்கிறதுக்கும் வந்து இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் வந்து தான் நான் இதை வந்து இங்கே வச்சுருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சேஃபாக இருக்குங்க சிஸ்டர். அடுத்து வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கிச்சன் ஆர்கனைசிங் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த குட்டி கிச்சன் வந்து இவ்வளோதான், எங்கள் 2 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் வைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து எனக்கு இதில் ஐடியா இல்லை. சப்போஸ் நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கோம். அதுபடி பார்த்திங்கன்னா, சொந்த வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி வேறு ஏதாவது வைக்கணுமான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே புதுசாக வாங்கி ஃபிட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இங்கே வந்து எதுவுமே செவுத்துல ஆணியும் எதுவுமே வந்து அடிக்க முடியாது. ஸோ இருக்கிறத வச்சு நான் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கிறேன். உங்களோட கருத்துக்கு வந்து ரொம்ப நன்றி சிஸ்டர். இப்போ வந்து இங்கே வந்து அடுப்பு இருக்குது, கேஸ் ஸ்டவ் இருக்குது. பின்னாடியே வந்து நான் ஸ்பூனு இதெல்லாம் வச்சுருக்கேன். இது ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன். இங்கே தான் வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில், அது நான் மல்லி வந்து ரெகுலராக இல்லை, எனக்கு தோன்றப்ப டீ போட்டு குடிப்பேன், மல்லி டீ. அதனால் வந்து இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். ப்ரூ காப்பி தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பேர் சொல்லியிருந்தேன், சாரி. காப்பி தூள் வந்து எனக்கு அந்த இது பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீனி, நாட்டு சக்கரை, மிளகாத்தூள் இது எல்லாமே நாங்கள் வந்து ரெகுலராக வச்சுருக்கோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் உப்பு வந்து கல் உப்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தூள் உப்பு. இங்கே வந்து புளி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து எனக்கு சூப்பராக வந்து கவர் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மசாலா பாக்ஸ் அதில் வந்து ஹைலைட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் நான் வந்து இது வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து மேலே இருக்கிறது ஃபுல்லாக வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம் தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சோம்பு, சீரகம், பட்டை அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நான் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதை போட்டு எள்ளி வச்சிட்டேன். இது வந்து சாம்பார் தூள், பிரியாணி மசாலா, மல்லித்தூள் அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, இது வந்து கைக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். அதனால் வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம பிரியாணி ஐட்டத்துக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி பட்டை, சோம்பு, சீரகம் தனித்தனியாக வந்து நான் வந்து பேக் பண்ணி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மசாலா ஃபுல்லாக இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டு இதில் எதுவுமே வந்து நான் வைக்கல. இப்போ தான் வந்து வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கும். இவ்வளோதான். என்னோடய ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வந்து இந்த அளவு தான் வச்சுருக்கேன். இதுவே போதுமான அளவு எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து கவர் ஆயிடுச்சு. அப்படியே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, டீ வைக்கிற தவா அது வந்து நான் கைக்கு பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு, மிக்ஸி வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த பித்தளை பொருளுக்கெலாம் ஒரு கதையே இருக்குது. யூடியூப்பில் நான் டெய்லி லைவ் போடுவேன். இந்த சொம்புலாம் வந்து ரெகுலராக வந்து ப்ராப்பராக வந்து விலக்கி வைக்கணும். இல்லை அப்படின்னா அது மாதிரி ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். இதோட முன்னாடி கிளிப் வந்து நான் எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி தான் அதெல்லாம் கழுவி நீட்டாக வந்து எடுத்து வச்சேன். இது வந்து புளி என்னமோ எலுமிச்சம்பழம் இதில் வச்சு தேய்ச்சா நல்லா போகும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதெல்லாம் ட்ரை பண்ண எனக்கு நேரம் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா, பித்தளை பாத்திரம் விளக்குற பீதாம்பரி பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது வச்சு வந்து நல்லா விளக்கி வந்து எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக வந்திருக்கும். எங்கள் வீட்டில் வர்றவங்களுக்கு வந்து நாங்கள் பித்தளை டம்ளரில் தான் காஃபி இதெல்லாமே கொடுப்போம். ஸோ அதனால் வந்து எப்போவுமே இந்த 4 டம்ளரு, இந்த டவரா, அப்புறம் சொம்பு எல்லாமே இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த சொம்பில் தான் தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி
இந்த சொம்பு வாங்கி வச்சுருக்காங்க. வாங்கி வைக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறதோ கொஞ்சம் கஷ்டம். ரெகுலராக வந்து விலைக்கு வைக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செல்ஃப் 2 செல்ஃப் தான் இருக்குது. இது வந்து இது ஸ்டாண்டு, இது வந்து ஒரு இது கட்டியிருக்கிறாங்க, அடுப்பு வைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. சொல்லப்போனால் 3 1 2 3 இருக்குது. இதில் வந்து நான் சமைக்கிற திங்ஸ்லாம் வந்து வச்சுக்குவேன், வேறு எதுவும் வைக்க முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி இதுக்கு வந்து நான் மிக்ஸி ஜாரு, யூஸ் பண்ண டம்ளரு இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இதுக்கு அப்புறம் தான் வந்து என்னோடய ரெகுலராக யூஸ் பண்ணுற பருப்பு இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பாத்திரம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக வந்து இந்த இதை வந்து நான் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 20 பாக்ஸ் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். சைஸ் சரியாக 5 1 கிலோ, 5 1/2 கிலோ, 5 1/4 கிலோ, 5 அதை விட இன்னும் குட்டி, அந்த சேஃபில் தான் வாங்கினோம். ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 5 இது இருக்கும். ஒரு இதில் வந்து நான் உப்பு போட்டு கீழே வச்சுருக்கேன். இது வந்து கடலப்பருப்பு 1 கிலோ அளவு தான். இது வந்து பொட்டுக்கடலை, இது வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வந்து வேறு டப்பா. இதில் வந்து நான் கோதுமை மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் வந்து அரை கிலோவாக யூஸ் பண்ணுவோம், அதனால் 1/2 கிலோ இது வந்து வாங்கி யூஸ் பண்ணி தனியாக வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, இது வந்து தனியாக பேஸ்ட்டு, அது வந்து வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து இந்த 5 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1/2 கிலோ குவான்டிட்டி பிடிக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் வந்து பாசிப்பருப்பு, பச்சை பாசிப்பருப்பு வந்து போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து மொச்சப்பயிர் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு பாசிப்பருப்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொள்ளு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கடலைப்பருப்பு காலி ஆயிடுச்சு, ரீஃபில் பண்ணணும் இதை வந்து. அடுத்து இந்த குட்டி 5 பாக்ஸில் வந்து இதில் வந்து பட்டை ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து கடுகு, இதில் வந்து வெந்தயம், இதில் வந்து சீரகம், இதில் வந்து மிளகு. மீதி இருக்கிற பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து அந்த ரவுண்ட் பாக்ஸ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்கனவே வந்து காமிச்சிருக்கேன். அடுத்து இருக்கிற இந்த 3 பாக்ஸில் வந்து ஒரு இதில் மஞ்சத்தூள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 2வது வந்து மல்லி வந்து இங்கே இருந்தால் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன், அதனால் இங்கே அதை கொஞ்சமாக போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஏலக்காவை, மிச்சம் 2 வந்து வேறு எதுக்கோ வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் என்னோடய கிச்சன் பாக்ஸ் வந்து. இதுவே போதும், ரொம்ப சிம்பிளான கிச்சனுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் மீஷோவில் வந்து எவ்வளோ கம்மியாக கிடைக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக கிடைக்கிது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. கிச்சனும் பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து நான் ஒரு பெரிய டப்பாவில் வந்து உளுந்து வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் விட்டு இல்லைன்னா 2 நாள் விட்டு வந்து எங்கள் வீட்டில் உளுந்தங்கஞ்சி வைப்போம். அதுக்காக வந்து அதை அப்படியே பாக்ஸில் போட்டு கவரோடையே வச்சுட்டேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால. இது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம், வந்து நட்ஸ் இதெல்லாம் போட்டு குடிக்கிறப்ப வந்து இதை வந்து ஊற வச்சு சாப்பிடுவோம். அப்படியே வந்து மேலே பார்த்திங்கன்னா நட்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. இது வந்து டெய்லியெலாம் குடிக்கிறதில்ல, எப்போ எனக்கு தோணுதோ அப்போ தான் நான் வந்து சாப்பிடுவேன். இதில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே இருக்குது இதில். இன்னொரு நாள் வந்து இதை மட்டும் தனியாக எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க, குட்டி கிச்சன் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தாச்சு. நான் ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேங்க. சும்மா வந்து கிச்சனில் வந்து கஜன்னு எல்லா பொருளையும் வச்சு வந்து அடைச்சி வைக்காதீங்க. முடிஞ்ச அளவு வந்து திங்ஸை வந்து கம்மியாக வைங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரத்தை மட்டும் அங்கங்கே வச்சுக்கோங்க. சும்மா தேவையில்லாமல் எல்லா பாத்திரத்தையும் போட்டு உழப்பாதீங்க. மிச்சம் இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் நீங்கள் கட்டி கூட மேலே கூட வச்சுருங்க, உங்கள் தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மளிகை பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போதும், இந்தளவு இருந்தாலே போதும், ஓவரால் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். எல்லா பொருளையும் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. 1/2 கிலோ வாங்குங்க போதும். ரொம்ப எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா அது வந்து வண்டு பிடிச்சிரும். ஸோ இந்தளவுக்கு வாங்கி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காசு இருக்குது மொத்தமாக வாங்கி போட்டுடலாம் அப்புறம் வந்து கிடைக்காது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் மொத்தமாக வாங்கி போட்டு அது வண்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மிச்சம் நான் இருக்கிற கொஞ்சம் பொருளை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து டிவி வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்டு லெஃப்ட்டு கீழே சென்டரில் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வந்து தான் கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து வாங்க நான் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மிச்சம் இருக்கிறத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லித்தூள் நான் ஏன்டா ரொம்ப ஸ்டோர் பண்ண மாட்டேன், இருக்கிறது கொஞ்சம் இதாக 1 2 தான் இருக்கும். பார்த்திங்கன்னா மீன் மேக்கரு, இது வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, ஒரு கல்லுப்பு பாக்கெட்டு, பாசிப்பயிறு,
இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அப்பளம், எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் கூட, ஒரு பெரிய பாக்ஸ் கூட வாங்கி அதில் கூட வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து நூடுல்ஸ் அவங்க எப்போயாவது வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு ஆளுக்கு சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னா ரவை அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸு, கட்டைப்பை இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு இடமும் வந்து சேவ் ஆகும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அரிசி வந்து நான் இங்கேயே வந்து ஓரமாக வச்சாச்சு. இந்த காய்கறி கூட வந்து தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் காய் ஓரளவுக்கு வந்து வாரம் சந்தைக்கு போகிறனால கம்மியாக வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, அப்புறம் பூண்டு இது மட்டும் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோடய கிச்சன் ஓவரால் வந்து நான் எல்லாமே காமிச்சிட்டேன். அவ்வளோதான் என்னோடய கிச்சன் டூர் பார்ட் 2 ஆர்கனைசிங் வீடியோலாம் காமிச்சிட்டேன். இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு எப்படி ஆர்கனைசிங் பண்ணி வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். போதும், இந்தளவு வந்து வச்சுக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ரொம்ப இப்போது சொல்கிறேன், ரொம்ப பொருளை வச்சு அங்கங்கே வச்சு அடைஞ்சி வந்து கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டம். நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. இப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ எல்லோரும் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. என்னோடய டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி சொல்லுங்கள். நான் வந்து 3 இது சொல்கிறேன். ஹோம் டூர் போடலாமா, இல்லை கிச்சன் டீப் கிளீனிங் போடலாமா, இல்லை என்னோடய ரெகுலர் ரொட்டீன் வந்து போடலாமா, இந்த 3 ஆப்ஷனில் எது போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.